கிச்சனா? கிச்சன்னாலே சாரப்பாம்பாக தான் இருக்கும். கிச்சன்னாலே சாரப்பாம்பாக தான் இருக்கும். எங்கே பாருக்கு? எப்படி பார்த்தீங்க? எங்கே? ஆ, இப்போ ஃப்ரிட்ஜுக்கு அடியில் இருக்கா? ஒரு செல்ஃபோன் டார்ச் இருக்கா இல்லை இதில் வேறு எதுவும் லைட் இருக்கா? நாங்கள் இதை அங்கிட்டு வைங்க. அதான் ஃப்ரிட்ஜுக்கு அடியில் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் கடைசியாக காணாமா? இல்லை மாறி பாருங்க. பாம்பு இருக்குன்னு கூப்பிட்டுருந்தாங்க. இந்த பாம்பு எங்கே ஒளிஞ்சிருக்கு பாருங்க. பாருங்க, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி பாம்பு இருக்குன்னாங்க. ஸோ அடியில் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோம். எங்கே இருக்குது பாருங்க. பா, எவ்வளோ பெருசு. வெளியே வாயா, வெளியே வாயா. சூப்பர், வேலையை மிச்சப்படுத்திட்டேன். அப்படியே வெளியே வாங்க. அண்ணா, இங்கே வந்துருச்சுங்க பாம்பு. கிச்சனை தேடி எப்படி தான் வராங்கன்னே தெரியல. இங்கே பாருங்கள். அமைதியாக இருக்கு, அமைதியாக இருக்கு. இரியா இரியா இரியா. அவ்வளோதாண்டா ஒன்றும் இல்லைடா. போடா போடா. கரெக்டாக வந்துடுங்களா சமையல் கிட்ட தேடி. போயா ஒன்றும் இல்லையா போயா. சரியா இருப்பா நெல்லியா. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் ஆகிக்க. இருடா, நான் தான்டா. ஏன்டா பயப்படா? வாயா. அவ்வளோதான். இரியா, ஏன் பயப்படுற? இரு. அவ்வளோதான். சரி, அவ்வளோதான்ப்பா. ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். பயம் போயிடுச்சுல. அந்த நீங்கள் நிற்கிற இடத்துல தண்ணி வைங்க வாளியில். பார்க்குறீங்க சமையலறையில் இவங்க வயசானவங்க உள்ள போய் பாத்திரம் எடுக்கணும் போயிருக்காங்க. சரி, மேலே சேஞ்சிலேருந்து அவங்க தலையில விழுந்துருக்கு. மேலேருந்து தலையிலே விழுந்துருச்சா? அவங்க தலையில வந்து விழுந்துமே தட்டிட்டு இருக்காங்க. பரவாயில்ல. அப்போ பார்த்துட்டு அப்படியே வந்துட்டீங்க அம்மா. எங்களை கூப்பிட்டாங்க. அடிக்கிறதுனா அங்கேருந்து எதுக்கு நான் வரேன்? நீங்களே அடிக்கலாம்ல. ஆமாம். ஒரு பாட்டிமா வந்து சமையலறைக்கு உள்ளே போயிருக்காங்க. மேலேருந்து அவங்க மேலேயே விழுந்துருச்சு பாம்பு. ஸோ பாம்பை பார்த்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி விழுந்துருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ரிட்ஜவே நகட்டி பார்த்தோம், பாம்பில். கடைசியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த தண்ணி நிற்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கிட்டப்ப. ஸோ கரெக்டாக ஒரு 6 அடி மஞ்சள் சாரை பாம்புங்க. ஸோ அதை பத்திரமா பிடிச்சிருக்கோம். ஸோ அந்த அம்மா மேலே தான் விழுந்திருக்கு. இல்லை இப்படிலாம் வராது. இது ஏதாவது எதிர்பார்த்து தான் வரும் சமையலறைக்கு. போகலாமா? போமா? இல்லைங்க. அது அங்கே பார்க்குற இடத்துல தெரிஞ்சிடும். அப்படி இருந்துச்சுன்னா இருந்தால் நானாக பார்த்துட்டு சொல்லிடுவேன்ல உங்களுக்கு. சூப்பர் வீடு உனக்கு. இந்த பார்ப்போம். அதை மேலே போட உள்ளே போட. இங்கே இருக்கியா? இந்த இருக்கியா? தங்கப்பில் போங்க. இந்த இருக்கு பாரு, சூப்பராக இருக்குது வீடு. போயா? சரி போங்க. இந்த அழகாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. போ.
கடைசி போனோம். நல்லா இல்லை இன்னும் சின்ன சாக்கு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆள் முரட்டாளாக இருக்கேல, சொல்கிற பேச்சை கேட்கணும். இந்த இடம் இதுவா? இந்த பக்கம் இந்த சைடு இருந்து எலி எலி இது மேலே இருக்கிற மாதிரி இருக்கா? எலி இருக்கு. இல்லை இந்த பின்னாடி புதர் இருக்குது பாருங்களா, இந்த நெட்டை அடங்கி இதெல்லாம் உடச்சி வந்துடுவேன் அழகா. சரிங்களா? இது வழியாக தான் வருவான். இந்த கேப் நீங்கள் அடைச்சா மட்டும்தான் ஃப்ரண்ட் வாசல் வழியாக வருவேன் பாம்பு. ஸோ அது ஃப்ரண்ட் வாசல் வர்றது ரொம்ப கஷ்டம், எப்போயாவது ரொம்ப ரேராக. நீங்கள் யாருமே இல்லை ஓப்பனாக வச்சுருப்பீங்க, ஒரு நேரம் உள்ளே வந்துக்கிறோம் தெரியாது. ஸோ பின்னாடி புதர் இருக்குது பார்த்தீங்களா, அழகாக ஜன்னல் ஏறிடுவான். இந்த ஓட்டை எங்கே பாருங்கள், இந்த ஓட்டை போதாதா? அது போக இது இருக்குது மேலே இறக்கி அதிகமாக நான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருப்பாங்க, அது ஓப்பனாக இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதராக இருக்கும், அது வழியாக வரும். இப்போ இதை நீங்கள் அடைச்சிருங்க கண்டிப்பாக. அடையினா வந்துட்டு உள்ளே இருந்துக்கிறோம். இப்போ இவனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த அம்மா மேலே விழுந்துருச்சு, பயத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமே தவிர இந்த பாம்பு வந்து கடிச்சா கூட ஒன்றும் இல்லை. இந்த பாம்பு சமையலறையை தான் தேடி வருவான். ஸோ நம்ம தான் கவனமாக இருக்கும். ஏன்னா கசான்னு வச்சுருப்போம், நம்மளும் சமையல் வேலை பார்க்குறது அவசரமாக போவோம். ஏன்னா வந்து இருந்தது தெரிஞ்சிருச்சு. இப்போ விழுகாமல் இருந்துச்சுன்னு வைங்களே, இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் யதார்த்தமாக பார்க்குறப்ப அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அந்த அதிர்ச்சி தான், வேறு எதுவும் இல்லை. வேறு இருந்தால் பார்த்துறேன், நான் பார்த்து சொல்லிடுவேன், பார்க்குறதுலே சொல்லிடுவேன் உங்களுக்கு கரெக்டாக. சரி, நீங்கள் முடிஞ்சால் இந்த இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. இதை அடைச்சிருங்க, கண்டிப்பாக அடைச்சிருங்க. இந்த ஓட்டையும் அடைங்க, அதையும் அடைச்சிருங்க. ஒன்றும் இல்லை, பாம்பு மேலே வந்துருச்சுன்னு வந்து எதுவும் இது பண்ணிக்கிற வேணாம். விழுந்த உடனே கீழே போயிட்டீங்க, வெளியில் போயிட்டீங்க, நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. சரி பரவாயில்ல, அந்த இடத்த தட்டி விட்டுட்டீங்க. சரி சரி, மேலே இருந்து வந்துட்டாலே பயப்பட வேண்டியதில்லை. உயரம் இருந்துட்டாலே இந்த மாதிரி விஷமில்லாத பாம்புகள் தான் மேக்ஸிமம் இருக்கும். அது சமையல் இறக்கி பாம்புன்னு வந்துட்டா சார பாம்பு தான் வருவாங்க. ஸோ அதனால் பயம் வேண்டாம். நீங்கள் பரவாயில்ல, பார்த்தோன்னே அப்போ ஒதுங்கி வெளியே போயிட்டீங்க. சரிம்மா சரிம்மா.